சாக்கடை நகரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். நன்றாக பார்த்தீங்களா, மழை காலத்துல எல்லாம் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி அதற்கு இவ்வளவு செலவாகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு கொள்ளையடிக்கிறது வருஷம் இதுதான் நடக்குது. திமுக ஆட்சி என்றாலே திருட்டு ஆட்சி, திருட்டு கும்பல் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு வஞ்சகம். அடுத்தபடி அவற்றை பற்றியெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் 2047 விக்ஷித் பாரத் கோடிக்கணக்கான பயனாளிகளை சந்திப்பதில் மகளிர் அணி நிர்வாகிகள் முன்னிலையில் இருந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேசியத்தின் பக்கம் தமிழகத்தை திரும்ப செய்வதற்காக இன்று இருக்கின்ற அத்தனை பிரிவினைவாத தடைகளையும் உடைத்தெறிந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவிலே ஒரு வளமான தமிழகத்தை காண வேண்டி அதில் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டி பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அவரோடு மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் பிரதமர் மோடிக்கு கொடுக்கின்ற ஆதரவு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு இருக்க போகிறது. தமிழகத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாட்டின் மீதும் அந்த உயர்ந்த பெருமைகளை எல்லாம் எடுத்துச் செல்கின்ற, அதை நேசிக்கின்ற பிரதமருக்கு தமிழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த முறையில் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். அதாவது பிரதமர் மோடி வருகை பற்றி ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரத்துக்கு 4 நாளுங்கிற மாதிரி தமிழகத்துல எத்தனை முறை படையெடுத்தாலும் மோடி படையெடுத்தாலும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த முதல்வர் ஸ்டாலினே விமர்சனம் வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன? ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ தேர்தல்களில் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலுவாக வளர்ந்து வருகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான பதில் அவருக்கு கிடைக்கும். பிரதமர் அடிக்கடி தமிழகம் வந்திருக்கிறார் என்றால் எத்தனை முறை எத்தனை 1000 கோடிகளை கொடுப்பதற்காக தமிழகம் வந்திருக்கிறார். நேற்று தமிழகத்தினுடைய முதல்வர் பொள்ளாச்சிக்கு வந்தார், கோவை மாவட்டத்தில். இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் அறிவித்த திட்டங்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்திருந்த அத்தனை பணிகளுக்கும் தன்னுடைய அரசு செய்தது போல ஒரு முத்திரையை அங்கு குத்த விரும்புகிறார். அதே போல 15 அங்கன்வாடி மையங்கள், 10 சமூக நலத்து கூடங்கள் என ஏதோ ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அறிவிப்பதை போல ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அறிவிக்கின்றார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சாலைகள், துறைமுகம், புதிய விமான நிலையம், எத்தனை 1000 கோடிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். 6 லட்சம் கோடிக்கும் அதிகமாக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் திட்டங்களை பெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கின்ற 1 லட்சத்திற்கும் மேலாக இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பெண்களுக்கு, ஒரே ஒரு பெண்மணிக்கு ஒரு வீட்டில் எடுத்து பாருங்க, இலவச கேஸ் இணைப்பு, அவங்களுக்கான வங்கி கணக்கு துவக்கப்பட்டு அதற்கான மானியம் என்ன மானியமோ அதுல வங்கிகள்ல போறது. அதே போல வீடு திட்டத்துல அந்த பெண்களோட பெயர்ல வீடுகள், அதே போல ஒவ்வொரு இடங்களிலேயும் அவங்களுக்கான கழிப்பிடம் கட்டி தருவது என்று ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த நாட்டில் அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறார். பெண்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு வருகின்றது என்று தெரிந்த காரணத்தினால் எப்படியாவது பெண்களுக்கு ஒரு ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி அதை பண்றாங்க. இந்த பரிந்துரைகளை இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக எப்படி அது சாத்தியம், அதில் மற்ற கட்சிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன? ஏனென்றால் இந்த குழுவிலேயே பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சுதான் அந்த குழு போட்டிருக்கு. அதனால இது ஏதோ பிஜேபியினுடைய குழு அல்ல, இது ஏதோ பிஜேபியினுடைய பரிந்துரை அல்ல. இந்த நாட்டில மிக நீண்ட காலம், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என எழுதி இருக்கிறார். அப்ப எப்படி வந்து உங்க தலைவர் சொன்னதை மாத்தி பேசுறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டா இந்தியாவே இருக்காது அப்படின்னு. இந்தியா என்பது இன்னும் வலுவாக, இன்னும் வளர்ச்சி அடைந்த நாடாக, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறப்போகிறது. இந்தியாவை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பது அந்த பிரிவினைவாத கருத்துக்களை பேசுகின்ற திமுகவின் திட்டம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இந்தியா இதை விட, இப்போது இருக்கின்றதை விட இன்னும் வலுவாக மாறும்.